Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா ஆந்திரா ஸ்டைல்ல மாங்காய் ஊறுகாய் தான் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையானது 3 மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா தண்ணி இல்லாம கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். ஈரல்லாத துணியில தொடச்சி எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா வெந்தயம் பொடி நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 10 பூண்டு மிளகாத்தூள் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதே மாதிரி கடுகு பொடி இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் எடுத்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா கல்லுப்பு லைட்டா வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி மிக்ஸில பொடி பண்ணி வெயில்ல காய வச்சுக்கணும். அப்ப இதுல ஏதாவது ஈரம் இருந்தா அதெல்லாம் வெயில்ல காஞ்சிரும். இத வச்சு தான் இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய் பண்ண போறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் 1/4 லிட்டர் எடுத்துக்கிட்டேன் நானு. ஃபர்ஸ்ட் மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை எடுத்து இந்த பெரிய பவுல்ல போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் போட்டுக்கணும் இதுல. நெக்ஸ்ட் கடுகு பொடி இதே போட்டுக்கணும். அடுத்து வெந்தயம் பொடி இதையும் போட்டுக்கணும். இப்போ நம்ம மிளகாத்தூள் எத்தனை ஸ்பூன் எடுத்துட்டோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி 3 டீஸ்பூன் சால்ட் எடுத்துக்கணும். இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பெருங்காயத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு இது நல்லா ஒரு பெரிய கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா ஆயில் இது ஃபில் பண்ணுற மாதிரி ஆயில் ஊற்றிக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஆயிலாம் ஊற்றி. இப்போ இதை பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வெயிலில் நல்லா 3 நாளைக்கு நல்லா வெயிலில் வைக்கணும். கைப்படவே கூடாது. 3 நாளைக்கு அப்புறம் எடுத்து நம்ம ரைஸில் வச்சு ஊறுகாய் சாப்பிட்டுக்கலாம். இப்போ 3 நாளைக்கு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தண்ணி படாத வெயிலே நல்லா வச்சுக்கணும். பாருங்கள் ஃபுல்லாக அந்த பிளாஸ்டிக் பவுலில் போட்டு எல்லாம் போட்டாச்சு. இப்போ 3 டேஸ்க்கு இதை வெயிலில் வச்சு எடுக்கணும். நம்ம இந்த மாங்காவை ஆயிலில் போட்டு வதக்குறது அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. நம்ம அடிக்கிற வெயிலுக்கு இதை வெயிலில் வச்சாலே போதும். மாங்காய் ஃபுல்லாக குழஞ்சி போயிடும். 3 டேஸ்க்கு வைக்கணும். கைப்படக்கூடாது, கெட்டு போயிடும் கைப்பட்டா. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்ஸ் வரை உங்களுக்கு கெட்டு போகாமல் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 3 டேஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹாய் காய்ஸ், 3 டேஸ்க்கு அப்புறம் நம்ம வெயிலில் ஊறுகாய் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி தான் எடுத்துருக்கோம். எடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. பாருங்கள் ஊறுகாய் நல்லா ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் ஃபுல்லாக நல்லா லைட்டாக குழஞ்சிருக்கு. ஊறுகாய் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் மேங்கோ பிக்கல் ரெடி ஆயிடுச்சு.
டைமில் இந்த மாதிரி குழம்பு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி மேங்கோ ஊறுகாய் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு சுட சுட ஸ்டோரில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் செஞ்ச மாதிரி மேங்கோ பிக்கிள் ரெடி பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். கெட்டு போகாது. 6 months 1 year ஆனாலும் கெட்டு தண்ணி படாமல் வச்சுருக்கோம். நான் அப்பப்போ வெயில் எடுத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.